கலைஞர் சந்தித்த விமர்சனங்களையும் சோதனைகளையும் வேறு யார் சந்தித்திருந்தாலும் காணாமல் போயிருப்பார்கள் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கலைஞருடன் இருந்த துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்களை சமாளிப்பது கடினம் என்றார். மேலும் கலைஞரின் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டியவர்களை வைத்து வேலை வாங்கும் ஸ்டாலின் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் யூ என கலகலப்பாக பேசினார். அவரது பேச்சால் முதலமைச்சர் உட்பட அனைவரும் சிரித்தனர். கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்னும் புரியாது. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலைஞர் குறித்து அரை மணி நேரம் பேசியது அவராக பேசியிருக்க மாட்டார் எனவும், மேலிடத்திலிருந்து உத்தரவின் பேரிலேயே பேசியிருப்பார் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய ரஜினிகாந்த், விமர்சனங்கள் செய்யுங்கள், ஆனால் யார் மனதையும் நோகடிக்காதீர்கள் எனவும், கலைஞர் சந்தித்த விமர்சனங்கள் சோதனைகளை வேறு யார் சந்தித்திருந்தாலும் காணாமல் போயிருப்பார்கள் எனவும் தெரிவித்தார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம். இப்போ விமர்சனம் செய்யறாங்க, விமர்சனம் செய்யணும், செய்யுங்க, பட் மனசை யாரையும் நோகடிக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் பிரஸ்ஸை சந்திக்கிறது, இப்ப யார் பிரஸ்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் பெருமிதம் தெரிவித்தார். பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே சொல்லும் அவருடைய ஆளுமை, அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த அரசியல் ஞானம்.